வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய பொன்னான மேலான ஆதரவை தரும்படி உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருக்குறள் சொல்கிறாரு, திருவள்ளுவர் சொல்கிறாரு திருக்குறளில் 517வது குறள், இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறார். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இது திருக்குறள். என்ன சொல்ல வராரு? இந்த செயலை இந்த காரணத்தினால இவன் நல்லபடியாக செஞ்சு முடிப்பான் அப்படின்னு, இந்த செயலை இந்த காரணத்தினால இவன் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருவான் அப்படின்னு ஆராய்ந்து அவங்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கறது. இதுதான் திருவள்ளுவர் சொல்கிறாரு. 2500 வருடங்களுக்கு முன்பே சொல்லிவிட்டார் திருவள்ளுவர். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கிறோம்? தமிழ்நாட்டை ஒரு அனுபவம் இல்லாத ஒரு தப்பான நபர்னு நான் சொல்லலை, அனுபவம் இல்லாத ஒரு நபர்கிட்ட கொண்டு கொடுத்துருக்குறோம். கொள்ளையடிக்கிறாங்க, திருடுறாங்க, என்னமோ நிர்வாகமே நடக்காத மாதிரியான ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணி பல்வேறு வாட்ஸ்அப் குழுக்களால் பணத்தை தண்ணீராக ஆறாக ஓடவிட்டு வெற்றி பெற்று இப்போ எப்படி நிர்வாகம் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுதான் நடக்குது. இப்போ அதாவதுங்க, ஒரு நிர்வாகத்தை நிர்வகிக்கிறதுக்கு அரசு அதிகாரிகள் இருக்காங்க. 58 வயசு வரை சம்பளம் வாங்கிக்கிட்டு பென்ஷன் வாங்கிக்கிட்டு வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகள் நிர்வாகம் பண்ணுறாங்க. ஆனால் அவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு தெரியும், ட்ரைனிங் எடுத்து தான் செய்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் தவறும் பட்சத்தில், தவறுகிற நேரத்தில் அரசியல்வாதிகள் போய் அவர்களை இந்த காரியத்தை இப்படி செய்யக்கூடாதுங்க, இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறது தான் அரசியல்வாதிகளுடைய வேலை. ஒன்று. இரண்டாவது, பாலிசி மேக்கிங். ஒரு அதிகாரி என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன்கிட்ட இருக்கிற ஃபைல் கோப்புகளை மட்டும்தான் அவன் பார்வையிடுவான். அந்த கோப்புகளை கையெழுத்து போடுவான். அந்த கோப்புகள் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பான். அந்த கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கையெழுத்து போடுவான். அது செய்வான். ஆனால் அடுத்த வருஷம் என்ன பண்ணணும், இன்னும் 2 வருஷம் கழித்து நம்ம என்ன பண்ணணும், இன்னும் 4 வருஷம் கழித்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டங்களை போடுறது அரசியல்வாதி. அதற்காகத்தான் அமைச்சர், அதற்காகத்தான் பொறுப்பு, அதற்காகத்தான் மந்திரி சபை, அதற்காகத்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது. இன்னும் 25 வருடங்கள் கழித்து இந்த மக்கள் இப்படி தான் வாழணும், என்னுடைய நாடு இப்படி இருக்கணும், இன்னும் 50 வருடங்கள் கழித்து என்னுடைய நாடு இப்படி இருக்கணும் இப்படின்னு பாலிசியை மேக் பண்ணுறதுக்கு பெயர் தான் அரசியல். அந்த அரசியலை செய்பவர்களுக்கு பெயர் தான் அரசியல்வாதிகள். ரைட்டுங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், எந்தவித முன்னனுபவமும் இல்லாமல் ஒருத்தர்கிட்ட நம்ம பொறுப்பு கொடுத்துருக்குறோம். அதனுடைய விளைவுகள் இந்த 15 நாளாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொதிப்படைஞ்சு போயிருக்குது. இல்லைங்க, ஒரு சினிமா நடிகர், அந்த நடிகர் அவருடைய படத்தில் நடிக்கும் போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு டான்ஸ் ஆடுறாருன்னு வைங்க, ஒரு டான்ஸ். அந்த டான்ஸுக்கு எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? நான் ஒன்றும் இல்லைங்க, என் பையன் நான் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். என் பையன் வந்திருந்தாங்க. சரி, ஏதாவது வேலை பார்க்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு நான் அவருக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அது நம்ம நண்பர் மூலமாக சொல்லி செஞ்சு கொடுத்தாங்க. அது என்ன வேலைன்னா, அந்த கேரவனில் அசிஸ்டண்ட் வேலை. கேரவன் இருக்குது பார்த்தீங்களா, சினிமா நடிகர்களை தங்குவாங்களே கேரவன், அதில் டிரைவருக்கு அசிஸ்டண்ட்டாக போகிற வேலை. அதுதான் என் பையனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ஒரு நாள் அவன் போக முடியல. நீங்கள் கொஞ்சம் வாங்கலேன் சார், ஃப்ரீயாக இருந்தால் நம்ம போயிட்டு வரலாம், இன்றைக்கி லீவில் இருந்தீங்கன்னா வாங்கலேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நமக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவு இருக்குல்ல, அது அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால் கரெக்டாக நம்மளை கேட்டார். நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி போயிட்டாங்க. அது ஒரு மலையை, நம்ம திருநீர்மலை ஏதோ ஒரு மலைங்க, அங்கே போய் கேரவன் இருந்துச்சு, அங்கே போனோம். அங்கே போய் உட்காந்துக்கிட்டோம். சாப்பாடெலாம் நல்லா சாப்பாடு போட்டாங்க. ஒரே ஒரு பாட்டுங்க, ஒரே ஒரு பாட்டு. அந்த பாட்டை காலையில் 8:15 மணிக்கு ஆரம்பித்தாங்க.
நைட்டு 9:15 வரைக்கும் எடுக்கிறாங்க. நாங்கள் வீட்டுக்கு திருப்பி வர்றதுக்கு 11 மணி ஆயிடுச்சிங்க. ஒரே ஒரு பாட்டுங்க, ஒரு பாட்டு மட்டும்தான். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எத்தனை ரேக்கெட்டு போட்டதையே கருணாசன் நடிச்சிருப்பார் அந்த படத்தில். போட்டதையே கருணாசன்லாம் அந்த கேரளாவில் தங்கினார் நான் பார்த்தேன். நான் போட்டதையே திரும்ப 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 போட்டு எடுக்கிறாங்க. ரீடேக் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. காலையில் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு 3 வேளையும் சாப்பிட்டோம். பாட்டு முடிஞ்ச பாட்டை காணா, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. மறுநாள் நான் போகல. ஒரே ஒரு சிங்கிள் பாட்டு 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு திரைப்படத்திற்கு ஒரு பாடலை 50 தடவை 100 தடவை ரீடேக் எடுக்கிறான், 15 தடவை 20 தடவை ரீடேக் எடுக்கிறான். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 கோடி மக்களினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அரசியலை அந்த தலைமை விடத்தை யார்கிட்ட கொடுக்கணும்னு சிந்தனை நமக்கு இருக்கணுமா இல்லையா? இந்த செயலை இந்த காரணத்தினால இவன் நல்லா செஞ்சு முடிப்பான் அப்படின்னு ஆராய்ந்து கொடுக்கணுமா இல்லையா? ஒரு திரைப்பட பாடலுக்கு, ஒரு டான்ஸுக்கு இத்தனை தான் ரிஹர்சல் பார்க்குறோமே. அப்போது ஒரு அரசாங்கத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைமை பொறுப்புக்கு வரணும்னா அவர் எவ்வளவு பக்குவப்பட்டவராக இருக்கணும், பண்பட்டவராக இருக்கணும், தொழில் தெரிஞ்சவராக இருக்கணுமா இல்லையா? அப்போ என்ன பண்ணியிருக்கணும், நம்ம அன்றைக்கே ஒரு காணொலி போட்டோம். இந்த டிஎம்கேவா டிவிகேவா அப்படின்னு அந்த 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 ஸ்லைடு, அந்த சீன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு காணொலி போட்டோம். முதல்ல நீங்கள் தனித்து ஒரு தொகுதியில் நில்லுங்க, இல்லை ஒரு 5 பேரோட ஒரு தொகுதியில் நில்லுங்க, வென்று வாங்க. வென்று நீங்கள் சட்டசபைகளை 5 வருஷம் உட்காருங்க, எம்எல்ஏவாக உட்காருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 5 வருஷம் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு, போக்கு, வரத்து, அங்கே நடக்கிறது, உங்களுடைய பழக்க வழக்கம், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது எல்லாமே செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டியாக ஆட்சி அமைத்து நீங்கள் சிஎம் ஆகலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சிக்காமல் போனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். காணொலி ஒன்று போட்டிருந்தோம். பார்த்த 4 பேர்த்துக்கு தெரியும். அந்த காணொலி 4 பேர் 5 பேர் தான் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். அப்போது இப்போ நம்ம நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் அனுபவம் இல்லாதவரை கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு, அவருக்கு அனுபவம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் கிட்ட 107 பேருக்குமான அனுபவம் இல்லை, சுத்தமாக இல்லை. ஒரு பத்திரிகையாளர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, எதை பற்றி பேசணும்னு தெரியல. ஒன்றும் இல்லைங்க, சுற்றுச்சூழல் துறைக்கே கொடுத்துருக்காங்க ஒரு அமைச்சருக்கு. அவர் என்ன பண்ணாருன்னு, எங்கள் சுற்றுலாத்துறையை எங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக இதில் பேசுகிறார். அவருக்கு சுற்றுலாத்துறைக்கும் சுற்றுச்சூழல் துறைக்கும் வித்தியாசம் தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல. சுற்றுலாங்கிறது சுற்றி பார்க்க வரவங்க, இப்போ இந்த கைடை வச்சு கொண்டு போய் காமிக்கிறது, போக்குவரத்து, அந்த சுற்றுலாத்துறைகளை நம்ம எப்படி அழகுபடுத்தலாம், எப்படி மேம்படுத்தலாம், இன்னும் என்ன மாதிரிலாம் சரி பண்ணலாம், மக்களை கவருகிற மாதிரி, வெளிநாட்டினரை மாநிலத்தில் வரவங்களை கவருகிற மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு பேர் சுற்றுலாத்துறை. சுற்றுச்சூழல் துறை இயற்கையை பாதுகாப்பது, இயற்கைக்கு பங்கம் வராமல் பார்த்துக்கொள்வது, இயற்கைக்கு கெடுதல் செய்யாமல் ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லையோடு நிப்பாட்டிக்கிறதுக்கு சுற்றுச்சூழல் துறை. அது ரொம்ப முக்கியமான ஒரு துறை. சுற்றுலாத்துறை அரசாங்கத்துக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு செயல், மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்குள்ள செயல். இப்போது ஒரு சுற்றுலா பயணிகள் கொடைக்கானல் இருக்குன்னா கொடைக்கானல் 500 கடை போட்டிருப்பாங்க, அந்த 500 குடும்பங்கள் பிழைக்கும். 40 ஹோட்டல் வச்சுருப்பாங்க, அந்த 40 ஹோட்டலுக்காரன் பொழப்பான். இந்த மாதிரி அது அரசுக்கு வருமானம் ஒரு பக்கம், இரண்டாவது மக்களினுடைய வாழ்வாதாரம் அதில் அடங்கியிருக்குது. ஆனால் சுற்றுச்சூழல் துறை அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்குத்தி பாம்பாக இருந்து பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு துறை சுற்றுச்சூழல் துறை. கெட்டுப்போகாமல், இயற்கையை கெட்டுப்போகாமல் பாதுகாத்து வைத்தால்தான் நம்மளுடைய சந்ததியினருக்கு கொண்டு போக முடியும். இந்த அளவுக்கு இவருக்கு நம்ம விஷயம் தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல. அவர் சுற்றுலாத்துறைன்னு சொன்னார், தவறாக சொல்லவில்லை, டங்கு கூட ஸ்லிப்பாக இருக்கலாம். ஆனால் நெட்டிசன்களை போட்டு அடி பிரித்து எடுக்கிறாங்க. இல்லையா, சுற்றுலாத்துறைக்கும் சுற்றுச்சூழல் துறைக்கும் வித்தியாசம் இல்லையா அப்படின்னு. நம்ம அது மாதிரி பேசலை. ஏன்னா நம்ம வயசுக்கு நம்ம அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, தவறு. தெரியாமல் நடந்திருக்கலாம், இல்லை அவருக்கு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறது முன் அனுபவம் வேணுங்கிறது. ஒரு பரீட்சை எழுதுறீங்க, 10th பாஸ் பண்ணணும், 9th 10th 2 வருஷமாக அந்த சப்ஜெக்டை தான் படிக்கிறீங்க. கணக்கு 3ஆவதுலேருந்து படிக்கிறீங்க.
10ஆவதில் கணக்கு பாடத்தில் பாஸ் பண்ணணும், சென்டம் வாங்கணும், ரைட்டு. 7 வருஷமாக கணக்கு படிக்கிறீங்க. 9th 10th ரெண்டு கிளாஸ்லேயுமே அந்த 10th சப்ஜெக்ட் தான் ஓடுது. +1 +2 +1லேயும் சரி +2லையும் சரி கிட்டத்தட்ட ஒரே சப்ஜெக்ட் தான். அது +2ல் கவர்மெண்ட் எக்ஸாம் வருது. இன்றைக்கி +1லேயே கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. அப்போ ஒரு வருஷம் ஒரு பரீட்சை எழுதுறதுக்கு நீங்கள் ஒரு வருஷம் படிக்கணுங்க. ஒரு வருஷம் படிக்கணும். ஒரு மார்க் வாங்குறதுக்கு ஒரு வருஷம் படிக்கணும். ஆனால் நீ நினச்ச உடனே டக்குன்னு போய் சிஎம் சீட்டில் உட்காந்துக்கிட்டு இதில் உட்காந்துக்கிட்டா ரைட்டு. இந்த நாட்டிற்கு எவ்வளவு ஒரு கேடு வரும் தெரியுமா? 2 கம்பெனியும் அவுட் ஆச்சு. நம்மள்கிட்ட இருந்து வர வேண்டிய ரெடியாக திமுக அரசாங்கம் ரெடியாக கொண்டாந்து வச்சுருந்த கம்பெனிகள் 2 கம்பெனிகளை வரல, போயிடுச்சு. யோசிப்பாங்க. ஸ்திரத்தன்மை வேணுங்க, ஸ்திரத்தன்மை வேணும். யோசிப்பாங்க. கம்பெனி முதலாளிகள் வாங்குறதுக்கு இந்த இடத்துக்கு போகிறோம், இவர்கள் நமக்கு என்ன செய்து கொடுப்பார்கள், அவர்களுடைய நடவடிக்கை என்ன, அவங்க எப்படியெல்லாம் பேசுவாங்க, போவாங்க, வருவாங்க, நம்ம கம்பெனிக்கு எதுவும் பாதகம் வருமா, பிடிக்குமா? இப்போ கர்நாடகாவில் கம்பெனிகள்லாம் போகாது. ஏன்னா திடீர்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, வாட்டாள் நாகராஜன்னு ஒரு நாதாரி இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோஷத்தை போட்டுக்கிட்டு, ஏதாவது ஒரு இது பண்ணிக்கிட்டு, கொடியை பிடிச்சிக்கிட்டு, அடிச்சுக்கிட்டு, ஊரை ஒம்பெழுத்துக்கிட்டு, டிராஃபிக் ஜாம் ஆகி நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணுவாங்க. ஒரு பதட்டத்தோடய வச்சுருப்பாங்க. தமிழர்கள் கர்நாடகாவில் ஒரு பதட்டத்தோடு தான் வாழணும், வேறு வழி இல்லை. அப்போ அந்த கம்பெனிகளே யோசிக்கும். ஏன்னா கம்பெனியில் தமிழனும் வேலை செய்வான், கர்நாடகாரனும் வேலை செய்வான். 2 பேருமே வேலை செய்யும் பொழுது அதுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுது அப்படின்னா, கம்பெனிக்காரனும் பதட்டத்தோடு இருக்கணும். அவன் 5000 கோடி 10,000 கோடின்னு கட்டணம் வாங்கி கொண்டாந்து கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியில் ஒரு கலவரம் வந்துச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? அப்போது அதுக்கு தான் அனுபவம் அப்படிங்கிற ஒன்று வேணும். அந்த அனுபவத்தை எது தரும்? நீங்கள் எம்எல்ஏவாக போய் உட்கார்ந்து அங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது, உங்கள் தொகுதியில் ஒரு கம்பெனி வரும். அந்த கம்பெனிக்குள்ளே நடக்கக்கூடிய செயல்பாடுகள் எப்படி, ஒர்க்கர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, எந்தெந்த மாநிலத்துலேருந்து ஒர்க்கர்ஸை கொண்டு வந்து வச்சுருக்காங்க, இந்த விஷயங்களை நீங்கள் கேதர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அனுபவங்கள் வரும். நீங்கள் பாடு திடீர்னு போய் கமிஷனர் சீட்டில் போய்ட்டு உட்காந்துக்கிறது, இங்கே வா இங்கே வா இங்கே வா, என்ன டீச்சரா 2வது 1வது படிக்கிற பிள்ளைங்களா அடித்து விளையாடுறதுக்கு? அரசு அதிகாரிகள் அவர்களை சரியான விதத்தில் கையாளவில்லை என்றால் அரசுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணுவார்கள் அதிகாரிகள். மிகவும் ஒரு அரசாங்கம் நல்லபடியாக இயங்குவதற்கும் அந்த அரசாங்கம் நாசமாக போனதுக்கும் அதுக்கு ஒரு காரணம் இருக்காங்க அப்படின்னா, அது காரணம் அரசியல்வாதிகள் அல்ல, அந்த அரசு அதிகாரிகள். அரசு அதிகாரிகள் நினைத்தால் மக்களை நலமோடு வாழ வைக்க முடியும். அரசு அதிகாரிகள் நினைத்தால் அந்த ஆட்சியையும் புறந்தள்ள முடியும், மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் கெடுக்க முடியும். 2ஐயும் செய்ய முடியும் அரசியல்வாதிங்க. அரசியல்வாதிகளை விட அதிகாரிகளுக்கு அவ்வளவு பவர் இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறது, நீங்கள் அனுபவம் இருந்தால்தான் இந்த குரலை உங்களுக்கு அதாவது சிஎம்கே சொன்ன குரல் தான் இது. மக்கள் அனுபவம் இல்லாதவருக்கு கொடுத்தாங்க. என்று ஆராய்ந்து இதனால் இவனால் செய்ய முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட கொடுக்கணும். மக்கள் தெரியாதனமாக கொடுத்துட்டாங்க. உனக்கு அனுபவம் இல்லாததுனால நீ என்ன பண்ணுற, நீ அனுபவசாலிகளை வச்சுக்க மாட்ட. அவங்க ரொம்ப அனுபவம் இருக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு அவங்க அந்த அனுபவவாளிகள் சொல்கிறபடி தான் நீ கேட்டாகணும். நீ கிட்டத்தட்ட அடிமை தான். அப்போது இந்த அரசையும் இந்த அரசியல்வாதிகளையும் இந்த அரசு அதிகாரிகளையும் நம்பி இருக்கக்கூடிய இந்த 7 கோடி பேருடைய வாழ்வு. இவர் வருவார், ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டாங்க, இவர் வருவார், இவர் நம்மளை அந்த அப்படியே டிஷ்ஷும் சண்டையை போட்டு டாரன் சண்டையை போட்டு நம்மளை பிள்ளைய காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற முட்டாள்தனமான சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா? படத்தில் நடிக்கிற மாதிரியே இங்கேயும் நடிக்க முடியும். படத்தில் போய் காப்பாற்றுற மாதிரியே இங்கேயும் போய் படத்தில் காப்பாற்றலாங்க. காரில் கொண்டு போய் விட்டுருவாங்க, அங்கே போய் சண்டை போட்டுட்டு இருப்பார், திருப்பி இங்கே காரில் கொண்டாந்து விட்டுருவாங்க, திருப்பி வீட்டுக்கு வந்துடுவார். அவர்கிட்ட அடி வாங்கிக்குவாங்க. அதுக்காக தான் அவங்களை சம்பளம் கொடுத்து ஸ்டண்ட் பேஸ்டரையே வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. நிஜம் வாழ்க்கை. இப்போ இன்றைக்கி வாயால் வயிற்றால் அடிச்சுக்கிறாங்க. ஐயோயோ என் உள்ளே போச்சு, நாங்கள் ஏமாந்துட்டோமே.
என் புள்ள சொன்னானே, ஒரு பையன் சொல்ல இறந்து போன ஒரு பையன் சொல்லியிருக்கான், விஜய்க்கு ஓட்டு போடுங்க, அவர் வந்து சூப்பராக எல்லா வேலையும் நல்லா செய்வார், உடனே முன்னாடி வருவார். இன்ன வரைக்கும் சொல்லலையே, ஆறுதல் கூட சொல்லலையே, அனுதாபம் கூட தெரிவிக்கலையே. அப்போ என்னத்தை நம்ம கவர்மெண்ட் வச்சு நடத்த போகிறோம்? இப்போ இது 0.7% இருந்தது தமிழ்நாட்டோட ஜிடிபி. அதை வந்து 11.7%, கிட்டத்தட்ட 11.5லேருந்து 12க்குள்ளார அப்படி ஏற்ற இறக்கத்தோடு வச்சுருந்தார் மு.க. ஸ்டாலின். இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் இப்போ 2 கம்பெனி அவுட்டுங்கிறாங்க. அடுத்தாப்புல தொழில்துறையிலேருந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. பரந்தூர் விமான நிலையம், அந்த விமான நிலையத்துக்கு கேஸ் நடத்துகிறதே இவர் தான் சொல்கிறாங்க. இவரோட வக்கீல் தான் கேஸே நடத்துகிறாங்க. யாருக்கு எதிராக? அரசுக்கு எதிராக, மக்களுக்கு ஆதரவாக. இப்போ நீ அரசு, இப்போ நீ தான் இப்போ அரசு, நீ தான் இப்போ அரசாங்கம். இப்போ உனக்கு எதிராகவே இப்போ உனக்கு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, பரந்தூர் கேஸு. முதல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருந்த வரைக்கும் அவருக்கு எதிராக நடந்த கேஸு. இப்போ நீ அந்த இடத்துக்கு போயிட்டதுனால உனக்கு எதிராகவே உன்னுடைய வக்கீல் உன்னை மேல் கேஸ் நடத்திட்டு இருக்காரு. இப்போ அதானே உண்மை. இப்போ நீ என்ன மாதிரியான முடிவு எடுப்ப? பரந்தூர் வேணும்னு முடிவு எடுப்பியா, இல்லை விவசாயிகள் மத்திய அரசினுடைய தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய கொள்கையாக நினைத்து பரந்தூர் விமான நிலையம் வேணும்னு முடிவு எடுப்பியா, இல்லை பரந்தூர் விமான நிலையம் வேணான்னு சொல்லிட்டு மத்திய அரசு எதிர்த்து வேணான்னு சொல்லுவியா? இல்லை ஒரு புரிதல் நமக்கு வேணும்ல. நீ என்ன செய்ய போகிறங்கிறது நமக்கு தெரியணும்ல. இப்போ இனிமேல் உங்கள் வக்கீல் அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்காக வாதாட மாட்டார், கேஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிடுவாரா, இல்லை அரசாங்க வக்கீல் ரிலீஸ் ஆகி போயிடுவாரா? அதுதான் இப்போ நம்ம கேள்வியாக இருக்குது. அப்போ என்ன நடக்குது பாருங்கள், நாட்டில் என்ன நடக்குது? ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை கற்பழிச்சாங்க, கொலை பண்ணிட்டாங்க, ரைட்டு, அது அக்யூஸ்டு பண்ணுற வேலை. அவங்க அம்மா கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அதிகாரிகள் கொண்டு போய் அந்த பொண்ணை எரிக்கிறதுக்கான காரணம் என்ன? அதுக்கு தெரியணுங்களா? அதுக்கு விவரம் தெரியணுங்களா? எரிக்கிறதே தப்பு. ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு மரணத்தை கொண்டு போய் எரிக்கிறது மாபெரும் குற்றம். ஏன் குற்றம்? நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தேவைப்பட்டால் அந்த புரணத்தை தோண்டி எடுத்து புதைச்சிருந்தா அந்த புணத்தை தோண்டி எடுத்து கூட, சர்ச்சைக்குரிய மரணம்னாவே புதைக்கவும் மாட்டாங்க, எரிக்கவும் மாட்டாங்க, மார்ச்சூரிலே வச்சுருப்பாங்க. அரசினுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கும். சரி, புதைச்சிட்டிங்க, ரைட்டு, முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசாங்கம் உத்தரவிட்டால் அல்லது நீதிமன்றம் உத்தரவிட்டால் அந்த பணத்தை தோண்டி எடுத்து மறுபரிசீலனை, மறு ஆய்வு செய்வாங்க. பிணத்தை மறு ஆய்வு செய்வாங்க சார். அப்போது அதுக்காகத்தான் அந்த பிணத்தை பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு? அவங்க அப்பாவை மட்டும் கைகளை போட்டுக்கிட்டு, அவங்க அப்பாக்கிட்ட ஏதோ மந்திரத்தை சொல்லி ஏதோ சரி பண்ணிவிட்டு, அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் அவங்க அம்மா வரத்துக்கு முன்னாடியே கொண்டு போய் அந்த பொண்ணை எரிச்சிட்டாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? சொந்தக்காரங்க வேணாமத்த வரான்னு வச்சுக்க, தூரத்துலேருந்து வரான்னு வச்சுக்க, எப்பா அதை கொஞ்சம் திறந்து காட்டுப்பா, மூஞ்சியை கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம், சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஆனால் பெத்த தாய் வரத்துக்குள்ளார அந்த தாய்க்கு தெரியாமையே ஒரு மகளை நீங்கள் எரித்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? அது என்ன? ஒன்றும் புரியலை. இதுக்கு இந்த செயலுக்கு என்ன காரணத்தை சொல்கிறது? நீ நல்லா சிந்திச்சு பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. அப்போது இந்த அரசாங்கம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது? இந்த நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கிறது? உதயநிதி சொல்கிறாரு, இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமானு கேட்குறாரு. மேடையில் ஏறி என்ன வாய் கிளியே பேசணும். ரஹின்னா அப்படி ஒன்று. எங்கள் பிள்ளைங்கெல்லாம் வந்து அந்த பொண்ணு ஒரு காட்டு பக்கெட்டு பாத்ரூமுக்கு போன ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொண்டு விட்டாங்க, ரைட்டு, அவனுக்கு இன்றைக்கி தீர்ப்பு வந்துருச்சு, அது ஒரு பக்கெட்டு, அது தனிக்காரோடைய அதை பேசுவான். காட்டு பக்கம் போன பொண்ணை வந்து இப்போ பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ எங்கள் பிள்ளைங்கெல்லாம் அவர் சொன்னது யார்? விஜய் சொன்னது, எங்கள் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் பிள்ளைங்க எங்களுக்கு திருப்பி வருவாங்களா அப்படின்னு கேட்டேன். எப்போ? நீ வந்து எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீ இருக்கிற. இப்போ நீ என்ன சொல்ல போகிறப்ப? உன்னுடைய கருத்து என்ன? அதை பற்றி எரிச்சே விட்டாங்களா? அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் எரிச்சு விட்டாங்களே, ஏன் எரிச்சிங்க? என்ன காரணத்துக்காக எரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தெரியணும்ல.
ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, கேனப்பைய ஊரில் கிறுக்கு பைய நாட்டாமன்னு சொல்லுவாங்க. எப்படிங்க? கேனப்பைய ஊரில் கிறுக்கு பைய நாட்டாமன்னு சொல்லுவாங்க, கிராமத்தில் ஒரு பழமொழி. அந்த மாதிரி இருக்குது. கேலி கூத்தாக இருக்குது. கொள்ளையடிக்கிறான், திருடுறான், தெலுங்க அவன் இவன்னு சொல்லி ஒரு நாட்டை 1967க்கு ஆட்சிக்கு வந்த உதயசூரியன் இன்னைக்கு கடைசியில் 15 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்சியில் இருந்து நடுவில் அதிமுக மாறி வந்திருக்குது. ஆனால் அதிமுகவும் கிட்டத்தட்ட இரட்டை குழல் துப்பாக்கிகள் அப்படின்னு பேரறிஞரே சொல்லிட்டு போயிட்டார். சாரி, சட்டசபையிலே சொல்லிட்டாங்க. நிறைய பேர் சொன்னாங்க அதிமுக இரட்டை குழல் அப்படின்னு சொல்லி, பேரறிஞர் சொல்லலை. அது அவருக்கு அப்புறம் தானே இந்த கட்சியை தொடங்கப்பட்டது, அதிமுகங்கிற கட்சி. அப்போது அப்படி இருந்து அப்படி பண்படுத்தி எல்லாம் ஒரு இடத்த ஒழுகுறதுனாங்க. கல் மண்ணுமா மேட்டு கடை கிடக்குங்க. அந்த இடத்த என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக தண்ணி ஏற்றி கட்டி உழுதுகிட்டே இருந்தால், இப்போ நஞ்ச நிலம் எப்படி இருக்கணும், புஞ்சை எப்படி இருக்குன்னா கல்லும் கரெக்டையுமாக கிடக்கும், அது புஞ்ச நிலம். நஞ்ச நிலம் எப்படி இருக்கோம்னா கொலன்னு வண்டல் மண்ணாக இருக்கணும். கொலன்னு இருக்கணும். கல் இருக்கக்கூடாது, கல் இருக்காது. ஏன்னா காலை விட்டாக்கா நல்லா 1.5 அடி ஆழத்துக்கு உள்ளே போவோம் நடவு வேலை செய்கிறவங்க. அப்படி இந்த கல்லு கிடச்சிச்சின்னா காலில் குத்திடும். அதெல்லாம் நஞ்ச நிலம் இல்லை. அதுக்கு அப்போ என்ன பண்ணணும், அதை பண்படுத்தணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, தண்ணியை ஃபுல்லாக கட்டி நிற்க வச்சு ஏறு உழுதுகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மண் நைஸாகிக்கிட்டே இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்தில் 2-3 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கல்லெல்லாம் அடியில் போய் செட்டில் ஆகிரும். மண் கொலன்னு நெய்யுமே நல்லாயிருக்கும். அதில் தான் கரும்பு, நெல், அதுக்கு பேர் நஞ்சை நிலம். நெல் விளையிற நெல் பெரும்பாலும் நெல் 95-99% நெல் விளையும். அதுக்கு பேர் நஞ்சை நிலம். நிறைய பயிர்கள் நஞ்சையிலையும் புஞ்சையிலையும் மாறி விளையிறதெல்லாம் இருக்குது. அது ஒரு பக்கத்து நம்ம விவசாய குடும்பம், நமக்கு அந்த விஷயம் தெரியும்னு வச்சுக்கோங்க. அதனால் சொல்கிறேன் நான். அப்போ பண்படுத்தணும். இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்படுத்தணும். அதுக்கு ஆனால் நீங்கள் முன்னாடியே பண்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். அப்படி பண்பட்டு இங்கே வராததுக்கு காரணம் வரலை அப்படின்னா, பண்பட்ட ஆளுங்களாக இந்த இடத்துல உட்காரல அப்படின்னாக்க அதற்குள்ளார அரசு செத்து போயிடும், மக்கள் பாதிக்கப்படுவார்கள், அரசு செயலிழந்து நிற்கும். காட்டு தர்பார் போல் சாராயம் சாப்பிட்ட குதிரை எப்படி போடும், கட்டுக்கடங்காமல் ஓடும். அந்த மாதிரி அரசு இயந்திரம் ஓட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஓட ஆரம்பித்தா இதனால் பாதிக்கப்பட போகிறது மக்களும் அரசாங்கமும் மட்டும்தான், அரசியல்வாதிகள் இல்லை. 5 வருஷம் கழிச்சு நீ இறங்கி நான் டாட்டா காமிச்சிட்டு பாய் சீன்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போதா 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை அனுப்பக்கூடாது, அது தவறு. 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை அனுப்பணும். அதுக்கு முன்னாடி அனுப்பணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவன் அனுப்பணும்னு நினைக்கிறவன் முட்டாள், அது ஒரு பக்கத்து. ஆனால் 5 வருஷம் கழிச்சு நீ போயிட்டு திருப்பி வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உண்டாகணும். அதுக்காக உன்னை 5 வருஷம் பதவியில் இருக்க வைக்கணும். நீ 5 வருஷம் பதவியில் இருந்தீங்கன்னா அடுத்து நீ வரமாட்ட, ஜென்மத்துக்கு வரமாட்டா, அது தெரிஞ்சு போயிடும் மக்களுக்கு. உன்னுடைய குட்டு வெளுத்து விடும். நீ எவ்வளோ ஒரு கடினமான ஆள் அப்படிங்கிறது ஒரு எதுக்குமே ஒரு லாய்க்கில்லாத ஆள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அந்த பழமொழி தான். கேனப்பைய ஊரில் கிறுக்கு பைய நாட்டாமல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.